இந்த வருஷம் அதிகமான படங்கள் வெளியாகுச்சு. அதுல பல படங்கள் சமூக வலைத்தளங்கள்ல கிண்டலுக்கு உள்ளாகுச்சு. பாக்ஸ் ஆபீஸ் வைஸ் இட்டோ ஃபிளாப்போ, பட் சோஷியல் மீடியால ட்ரோல்ஸ் அதிகமா இந்த படங்கள் சந்திச்சது. ஒரு 8 படங்கள் இந்த லிஸ்ட்ல இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் வந்து சூரியோட மாமன். அக்கா பையன் பாசருக்கு ஓகே, ஆனா அதையே எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு ஓவரா டோஸ் கொடுத்து அந்த சென்டிமெண்ட்டையே கிண்டல் அடிக்கிற மாதிரி ஆக்கிட்டாங்க. மேலும் ஐஸ்வர்யா லட்சுமி மாதிரி ஒரு பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு அக்கா பையனுக்காக பொண்டாட்டிய சண்டை போடுறியான்னு எல்லாம் அதிகமா ட்ரோல்ஸ் வந்துச்சு. அடுத்து 3BHK வீடு வாங்கணும் அப்படின்ற ஒரு குடும்பத்தோட கனவை காட்டுறேன்னு படம் ஃபுல்லா குடும்பத்தோட கஷ்டத்தை தான் பண்ணி வச்சிருந்தாங்க. அதோட ஒரே பாட்டுல பணக்காரனான சரத்குமார் தேவயானியை கூட்டு வந்து ஒரு படம் ஃபுல்லா இயங்க வச்சுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதிகமா ட்ரோல்ஸ் எல்லாம் வந்துச்சு. நெக்ஸ்ட் தலைவன் தலைவி ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு படம் பார்க்க வந்தா புருஷன் பொண்டாட்டி சண்டை போடுறாங்கன்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. ஆல்ரெடி வீட்லயே புருஷன் பொண்டாட்டி சண்டை தாங்க முடியல, இதுல விஜய் சேதுபதியும் நித்யா மேனனும் வேற சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா தலைவலி தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதிகமா ட்ரோல்ஸ் எல்லாம் வந்துச்சு. அடுத்தது நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம், பிரேமலு மாதிரி ஒரு ரோம்காம் படம் அப்படின்னு சொல்லி தனுஷ் தன்னோட சொந்தக்கார பையனை வச்சு பண்ண சம்பவம் தான் இந்த நீ. காதலுக்கு செட்டே ஆகாத அளவுக்கு கேஸ்டிங் பண்ணிருப்பாரு தனுஷ். பாக்குறதுக்கே சின்ன சின்ன பசங்க மாதிரி இருக்காங்க. இவங்களை கூப்பிட்டு வந்து காதல்ன்ற பேர்ல என்னமோ பண்ணிருக்கீங்களே ட்ரோல்ஸ் அதிகமா சந்திச்சது. அடுத்தது லோக்கியோட கூலி அதிகமான ட்ரோல்ஸ் சந்திச்சது. ஃபர்ஸ்ட் ட்ரோலே அந்த எலக்ட்ரிக் சேர் தான். அவ்வளவு பெரிய வில்லன் இன்னொருத்தரை நம்பிட்டு சேரை ஆப்ரேட் பண்றதுக்காக போறது, ஸ்ருதி ஹாசன் ட்ரெயின் ஓட்டுறது, ரோட்டு கடைக்கு பக்கத்துல உட்காந்து சாப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான கிண்டலுக்கு உள்ளாகுச்சு. மேலும் லோகேஷோட ரிட்ரோ சாங் கேமியோ அப்படின்னு எதுவுமே பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணல, அதனாலேயே கூட கொஞ்சம் ட்ரோல் பண்ணப்பட்டுச்சு. அடுத்தது இட்லி கடை. இன்டர்நேஷனல் அளவுக்கு பெரிய குக்கான ஒருத்தன் அங்க ஒரு பெரிய பணக்கார ஃபேமிலிக்கு டாடா காட்டிட்டு சொந்த ஊருக்கு வந்து திரும்பி அப்பாவோட கடையிலேயே பிசினஸ் பண்றேன்னு இறங்கிடுவான். அதுலயே மாவாற்ற சீன் எல்லாமே பயங்கரமா கிண்டல் அடிக்கப்பட்டுச்சு. மேலும் அருண் விஜய் கேரக்டர் டம்மையாக்குனது, சொந்த ஊரு, சென்டிமெண்ட், ஊர் மக்கள் அப்படின்னு அதிகமாகவும் கிண்டல் அடிக்கப்பட்டுச்சு. அடுத்தது டியூடு. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நீ என்னடி டேஷ் படத்துல வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரொபோஸ் பண்ணும்போது கேட்டதுல இருந்தே ட்ரோல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா வேற ஒருத்தனோட குழந்தைக்கு அப்பாவை நடிக்கிற டிராமா பலரையும் வெறுப்புக்குள்ளாக்குச்சு, கிண்டலுக்கும் உள்ளாக்குச்சு. பத்தாததுக்கு டைரக்டர் கீர்த்தி சுரன் வேற இன்டர்வியூல எல்லாம் வாய் விட்டு கிண்டலுக்கு உள்ளானாரு. அடுத்தது தக் லைஃப். டானோட இடத்தை அடையறதுக்காக நடக்கிற கேங்ஸ்டர் டிராமா தான். மும்பை சென்னைன்னு கேங்ஸ்டர் அதிகமா வந்துருச்சுன்னு டெல்லியில கதையை செட் பண்ணாங்க. டானாக சண்டை போட்டதை விட த்ரீஷாவுக்காக சண்டை போட்டது தான் அதிகம். அதுவும் மலையில இருந்து மீண்டு எழுந்து வந்து போதி தர்மர் மாதிரி சண்டை போட்டது எல்லாம் பயங்கர ட்ரோல் மெட்டீரியல் ஆகுச்சு.